கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவே பேசிகிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் சம்பவம் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பேச போகிறோம். ஒரு சி ஃபோர்ஸில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன், ஓகேங்களா? ஸோ அவர் எந்த அளவுக்கு கொலை உண்டப்பட்டார் அப்படிங்கிற ரொம்பவே டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷனாக தான் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட வந்து கிளியராக ஷார்ட்டாக என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து பேச போகிறேன். அண்ட் இந்த விஷயம் எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறந்தவருடைய பொண்ணு 6 வயசு பொண்ணு அவங்க வந்து அப்பா ட்ரம்மில் இருக்காரு அப்படின்னு சொல்லியே இந்த பிரச்சனை வந்து ஃபுல்லாகவே வெளியே வந்தது. என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நார்த் சைடு நடக்கிற ஒரு இஷ்யூ, ஓகேங்களா? ஸோ அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து சி ரிலேட்டடாக ஒரு கோஸ்டல் ஏரியாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு ஒரு பர்சன். மேக்ஸிமம் பீரியட் வந்து ஒரு கடலே தான் இருப்பார். 2018 அந்த பீரியடில் அவங்களுக்கு வந்து 2018-19 அந்த பீரியடில் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுது. கோவிடுக்கு முன்னியர் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் பிறகுது, ஓகேங்களா? இந்த மேரேஜ் எப்படி நடந்தது பார்த்தீங்கன்னா, 2 பேர் வீட்லேயும் பயங்கர எதிர்ப்பு. 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அவங்கள வந்து ரொம்பவே அக்செப்ட் பண்ணிக்கல. அட்லாஸ்ட் கடைசி வரைக்கும் பையன் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. பொண்ணு வீட்டில் மட்டும்தான் கடைசியாக வந்து அக்செப்ட் பண்ணி மேரேஜ் வந்து நடந்தது. பையன் வந்து அவங்க வீட்டை எதிர்த்து தான் இந்த மேரேஜ் வந்து பண்ணி 2 பேரும் வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கோவிடுக்கு முன்னியர் வந்து அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறகுது. ஸோ பெண் குழந்தை பிறந்த அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அந்த பர்டிகுலர் பெண் இருக்காங்க பார்த்தீங்களா, மேரேஜ் ஆன பெண். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஸ்கூல் டைமில் இருந்த நிறைய அலுமினி அசோசியேஷன் அதெல்லாம் குரூப்ஸில் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணி விடுறாங்க. அதில் ஸ்கூல் டைம்லேருந்து அவங்களுடைய க்ரஷ், அதாவது அந்த பர்டிகுலர் லேடியோட 2 வயசு சின்ன பையன், அவனுடைய காண்டாக்ட் டீட்டெயிலும் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற குரூப்பில் வந்து கிடைக்குது. ஸோ இவங்க 2 பேருமே ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லிமிட் தாண்டி மெசேஜ் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஒரு கட்டத்து மேலே 2 பேரும் ஒன்றா இருக்கிற அளவுக்கு பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பர்டிகுலர் பையனும் இவங்களும் வந்து ட்ரக்குக்கு வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க. போதைப் பொருட்கள் வந்து ரொம்பவே வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க. அந்த டைமில் ஹஸ்பண்ட் இருந்தால் ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு வந்து வருது. ஹஸ்பண்ட் இருந்தால் போதைப் பொருள் கன்சியூம் பண்ணுறதுக்கும் பிரச்சனை இருக்கும், ஆஸ் வெல் அஸ் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கும் பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே மிகப்பெரிய பிரச்சனை அவங்க வீட்டில் வந்து கிளம்ப ஆரம்பிக்குது. அந்த டைம் என்னன்னா, போன மாதம் February 22-25 இந்த பீரியடில் என்ன ஆகுதுன்னா, அந்த பர்டிகுலர் பெண்ணுடைய பர்த்டே, அதுக்கடுத்து கண்டினியூவாக அவங்களுடைய டாட்டரோட பர்த்டே. ஸோ ஒய்ஃபோட பர்த்டே வந்து டாட்டரோட பர்த்டே வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீலில் இருக்கிற அவர் வந்து வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் Feb 25 ஆர் சம்திங். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹை டோஸ் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸை கொடுத்து நிறைய கத்தி செஃப் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கத்தியில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹை டோஸ் ஸ்லீப்பிங் டோஸை கொடுத்து கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டீப் ஸ்லீப்புக்கு தான் அவர் போனாரே தவிர சாகலை. ஸோ அந்த டைமில் லைஃப் அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு. பட் அதையும் மிஸ் பண்ண அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியும் March 4 ஆர் March 9 அவரோட 14 days கேப்பில் திரும்பவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மர்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து கொலையும் பண்ணிடுறாங்க. அதுக்கு அந்த பையன் எப்படி ஒத்துக்கிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து அம்மானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும், அவங்க வந்து தவறிட்டாங்க அப்படின்னும். இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து வேற ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு, நான் தான் உன் அம்மா பேசுகிறேன், நீ வந்து இங்கே வரணும் அப்படின்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பையனை வந்து மனசை மாற்றி இது வந்து நீ அவனை வந்து கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி, அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து அவனை வந்து கொலை பண்ணுறாங்க. அவனை கொலை பண்ணி, அதாவது அந்த பர்டிகுலர் சீல இருக்கார் பார்த்தீங்களா, அவரை ஒய்ஃபும் கள்ளக்காதலும் சேர்ந்து கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கத்தியை வச்சு பாடியை பீஸாக வெட்டிட்டு ஒரு ட்ரம்மில் போட்டுட்டு சிமெண்ட்டை வாங்கிட்டு வந்து கலவை உள்ளே போட்டு ஃபில் பண்ணிவிட்டு பாத்ரூமில் வச்சுருவாங்க, ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வந்து ஷிம்லாவுக்கு டூருக்கும் போயிட்டு வந்துடுறாங்க. அந்த டைமில் இருந்து அவங்க பொண்ணை வந்து பாட்டி வீட்டில் விட்டு போயிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ பாட்டி அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி அப்பா வந்து ட்ரம்மில் இருக்காரு, அப்பா ட்ரம்மில் இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல, என்ன இது அப்பா ட்ரம்மில் இருக்கான்னு பார்த்தா அந்த டைமில் தான் வந்து வேறு ஏதோ ஒரு விஷஸ்லாம் அனுப்புகிறாங்க. ஏதோ விஷஸ், ஸோ பர்த்டே ஆர் ஃபஸ்ட் சம் ஃபங்க்ஷன் விஷஸ். ஸோ அது மாதிரி ஃபங்க்ஷன் விஷஸ்க்கு அனுப்பும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் மட்டும் வந்து ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பக்கம் கன்ஃபியூஷனாக இருக்குது. அந்த டைமில் ஊர்லேருந்து வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அம்மா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. நேராக அந்த பொண்ணை அவங்களோட அம்மா கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டு என்னோடய மாப்பிள்ளையை வந்து கொலை பண்ணிட்டா, இவரை வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும்
ஆயிரம் தான் இருந்தாலும் அவனும் எனக்கு வந்து பையன் மாதிரி தான், அவன் வீட்டை எதிர்த்து தான் இவன் வந்து கல்யாணம் பண்ணான், இவன் இந்த மாதிரி பண்ணுவான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போது 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. இந்த சம்பவம் தான் இந்தியாவே பேசிகிட்டு இருக்க ஒரு சம்பவமாக இருக்குது. இதை தான் நீ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.